நலன் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் அடுத்த தண்டலம் ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் 85ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் பொங்கலிடம் திருவிழா 3 நாட்கள் நடைபெறும் நிலையில் இன்று முதல் நாள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் காட்சியளிக்க பாலாற்றங்கரையிலிருந்து பல வகை மேலதாளங்களுடன் ஜலம் திரட்டி பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை நவல்பூர் போன்ற முக்கிய வீதிகளின் வழியாக பால்குட ஊர்வல நிகழ்வு பல வகையான மேளதாளங்கள் முழங்க நடைபெற்றது. அப்போது ஏராளமான பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காட்சியளித்த அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டனர். இந்த பால்குட ஊர்வல நிகழ்ச்சி இறுதியாக தண்டலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நிறைவடைந்து பின்னர் பக்தர்கள் சுமந்து வந்த பால் குடங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக அம்மன் மீது ஊற்றப்பட்டு மகா பாலாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி அம்மனை பக்தியுடன் வேண்டி வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது தலைமை நாட்டாமை என் கிரிகுமரன் மற்றும் நாட்டாமைதாரர்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் உடனிருந்தனர். செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பி. பெருமாள்.